எனது அன்பிற்குரிய அடிமைகளே, மண்டோரா, டங்கினி, எங்கே இருக்கிறீர்கள்? உடனே நம் இருப்பிடத்திற்கு வாருங்கள். எஜமா வந்துட்டீங்களா? சித்தரை பாத்தீங்களா எஜமா? அவரு பாட்டனார் இருக்கிற இடத்த சொன்னாருங்களா எஜமா? மண்டோராவின் யோசனையை செயல் வடிவமாக்கி பணிந்து அழைத்தேன். சித்தனும் வந்தான். மூசாவிற்கு அவன் உதவியது தவறென்று உணர்த்தி அவன் வாயாலேயே என்ன பரிகாரம் வேண்டும் என்று கேட்கவும் வைத்து விட்டேன். என்ன பரிகாரம் எஜமா? பாட்டனார் எங்க இருக்கிறாருன்னு கேட்டீங்களா எஜமா? ஆமாம், என் பாட்டனார் எங்கே இருக்கிறார்? அவரை நீ காட்டுவதே உன் தவறுக்கு நீ செய்யும் பரிகாரம் என்றேன். அதற்கு அவனும் சம்மதித்து நேர் தெற்கே 4 யோசனை தொலைவில் இருக்கிற ஆந்தை வனத்திற்கு போ. அங்கே ஓஹோஹோ மரபொந்தில் குடியிருக்கும் கசகசா என்ற அரக்கனை அழை. அவன் வந்து உனது பாட்டனாரின் மறைவிடம் காட்டுவான் என்று உண்மையை கூறிவிட்டான். அது என்னங்க எஜமா? ஆந்தை வனம், ஓகோகோ மரப்பொந்து, கசகசா சக்தி எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்குதுங்களே. இப்போ அதையெல்லாம் ஆராய்வதற்கு நேரமில்லை. நான் ஆந்தைவனம் புறப்படுகிறேன். எஜமா, நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்கல்ல? என்ன? என்னதான் விளக்கு நல்லா எரிஞ்சாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் இருந்தா தானுங்களே சீரா எரியும். அதாவது உங்க அறிவு மேலையும் ஆற்றல் மேலையும் எனக்கு மிகப்பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு தூண்டுகோலா வழித்துணை எடுபிடியா நீங்க மறக்கிற விஷயங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்துற ஒரு அடியேனா உங்க கூட வர ஆசைப்படுறேன். வந்தாலும் உங்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன் எஜமா. உங்களுக்கு ஆதரவா தான் இருப்பேன். ராமருக்கு உதவுன அணில் பிள்ளையா நினைச்சு என்னையும் கூட்டிட்டு போங்க எஜமா. சரி, அப்பப்போ நான் திட்டுவதற்காக ஒரு ஆள் வேண்டும். வா போவோம். ரொம்ப நன்றிங்க எஜமா. தங்கனி எஜமா, இங்க எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ. நாங்க போய் பாட்டனாரை கூட்டிக் கொண்டு வருகிறோம். உத்தரவுங்க எஜமா. மண்டோரா. சரிங்க எஜமா. எங்க எதை நோக்கி போறோம்னு தெரியல. அம்மாங்கிற வார்த்தையை தவிர எதை தேடுறோம்னு தெரியல. ஆனாலும் இப்படியே நடந்துகிட்டு இருக்கோம். சித்தர் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நாம வழியில கேட்ட பல அம்மாங்கிற வார்த்தைகள் குரல்கள்லையும் சூழ்நிலையிலையும் தான்
வித்தியாசப்பட்டுச்சே தவிர வேற எந்த விதத்திலையும் என்ன பாதிக்கல. சரி, அந்த அம்மாங்கிற வார்த்தையால எங்க என்ன நடக்குது, அது நம்ம பிரச்சனையோட எப்படி சம்பந்தப்படுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். காலையில சீக்கிரம் எந்திரிச்சதுனால எல்லா வேலைகளையும் சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு சீக்கிரமாவே போய் அம்மாவுக்கு சமையல் பண்ணி சாப்பிட வைக்கணும். அதோட அம்மா எப்பதான் வீட்டுக்கு வருவாங்கன்னு உறுதியா கேட்கணும். தினமும் நாம சமைக்கிறதே தான் அம்மா சாப்பிடுறாங்களே தவிர ஒரு நாளாவது அம்மா சமைச்சு போட்டு நாம சாப்பிடணுன்ற ஆசை நமக்கும் இருக்குன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? எழுந்திருப்பா, எழுந்திரு. ரொம்ப அடிபட்டுருச்சா? இல்லனா லேசாதான். இருப்பா இருப்பா, நான் எடுத்து தரேன். ஏன்பா பழ வியாபாரம் பண்றியா? ஆமாண்ணே, அங்கதான் கடை போடுவேன். என்னப்பா யாரையுமே காணோம்? இங்க கடை போட்டா வியாபாரம் நடக்குமா? மத்தியானம் வரைக்கும் தானே, அப்புறம் தலைச்சாமியா கொண்டு போய் ஊருக்குள்ள கூவி கூவி இப்பனே. கொஞ்சம் தூக்கி விடுங்கண்ணே. கொஞ்சம் இருப்பா, அடிப்பட்ட காலோட இதை எப்படிப்பா தூக்கிட்டு போவ? இங்க தானே கடை போட போற, நானே தூக்கிட்டு வரேன். அண்ணே வேண்டாண்ணே, உங்களுக்கு எதுக்கு பரவாயில்லப்பா, அந்த பை எடுத்துட்டு வா. அங்கேயே வச்சிருங்கண்ணே. தம்பி, உன் பேர் என்னப்பா? சரவணண்ணா. உங்க பேரு? மூசா. வெளியூரா? ஆமா. எங்க ஊருக்கு ஏதாவது வேலையா வந்தீங்களாண்ணா? இந்த ஊர்ல இல்லப்பா, நான் ஒருத்தர் தேடி போயிட்டு இருக்கேன். ஆமா, நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள இந்த பழம்லாம் வித்து தீந்துருமா? வித்து முடிச்சிட்டு தானே வீட்டுக்கு போவேன். என்ன நீ அடிக்கடி இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாத்துக்கிட்டே இருக்க? சீத்தாப்பழம் கொய்யாப்பழம் விக்கிறதுக்காக இங்க ஒரு பாட்டி வருவாங்க, அவங்கள காணுமேன்னு பார்த்தேன். ஓஹோ. மூசாண்ணே, என்னப்பா? நீங்க அவசரமா போய்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, ஏன்? இல்ல, வழக்கமான ஒரு சின்ன வேலை. பாட்டிய கடைய பாத்துக்க சொல்லிட்டு நான் போயிட்டு வருவேன். ஆனா இன்னைக்கு இன்னும் பாட்டிய காணோம். அதான் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா நான் போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துருவேன். அதனால என்னப்பா, எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. யாராவது பழம் கேட்டா 3 10 ரூபான்னு கொடுங்க. சரிப்பா, வரேண்ணா.
பசிக்குது. பழம் எடுத்து சாப்பிட்டுட்டு பணம் கொடுத்துருவோமா? ம். கொல்லிமலை வெள்ளரிக்கா கொண்டு வாடி தின்னு பாப்போம். யாரப்பா வந்து இங்க புதுசா கடை போட்டுக்கிறது? ஐயோ, நான் புதுசா கடை போடலம்மா. இந்த கடைக்கார பையன் சரவணன் தான் கடையை கொஞ்ச நேரம் பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்கான். ஓ அப்படியா? இன்னைக்கு நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ மாட்டிக்கிட்டியா? நான் மாட்டிக்கிட்டேனா? என்னம்மா சொல்றீங்க? வழக்கமா கடையை என்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போவான். இன்னைக்கு அந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கான். இப்படி யாராச்சும் ஒருத்தர் அவங்கிட்ட மாட்டிக்கிறாங்கப்பா. அது அவனோட யோகமோ அவன் ஆத்தா செய்த புண்ணியமோ தெரியல. ஆமா, இப்ப சரவணன் எங்க போயிருக்கான்? அத உன்கிட்ட அவன் சொல்லலையா? சொல்லல. கடைய நான் பாத்துக்கிறேன். இப்படி நேரா காட்டுக்குள்ள போய் பாருப்பா, அவன் என்ன பண்றான்னு. போப்பா, போய் பாரு. வெள்ளி கொடியருவா வெடலர் புள்ள கையருவா சொல்லி அடிச்சருவா சொல்லிட்டு தடி நெல் கதிர தன்னானே தானே தன்னே தன்னே நன்னே நன்னே நன். என்னம்மா பாக்குற? சமைச்சு முடிச்சு பரிமாறி வச்சிருக்கேன், சாப்பிடுமா. என்ன இந்த பையன் அம்மன் சிலை கிட்ட போய் உயிரோட இருக்கிற அம்மா கிட்ட பேசுற மாதிரில பேசுறான். நேத்து லேட் ஆயிடுச்சு. நேத்து மாதிரி இன்னைக்கும் சாப்பாட்டுக்காக காக்க வைக்க கூடாதுன்னு தான் கடைய பாத்துக்க பாட்டி கூட வராததுக்கு முன்னாடி புதுசா பழக்கமான ஒரு அண்ணனை கடைய பாத்துக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்படியெல்லாம் தினமும் என் வேலைகளுக்கு நடுவுல கஷ்டப்பட்டு யார் யாரையோ கடையில வச்சுட்டு வந்து வேலை செஞ்சு உனக்கு சாப்பாடு பொங்கி போடுறேன். ஆனா ஒரு நாள் கூட நான் கண் குளிர பாக்குற மாதிரி என் கண்ணெதிரில் சாப்பிட மாட்டேங்கிறியே, அது ஏமா? என் கூட பேசதான் மாட்டேங்கிற, எது கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. என் முன்னாடி சாப்பிடவாது செய்யலாம்ல, நான் சந்தோஷப்படுவேன்ல. அந்த சந்தோஷத்தை கூடவா நீ பெத்த மகனுக்கு கொடுக்க கூடாது? எல்லா பசங்களும் அவங்க அவங்க அம்மா கிட்ட கேக்குற மாதிரி நான் உங்ககிட்ட அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு நான் கேக்குறேன். இல்ல அங்க கூட்டிட்டு போ இங்க கூட்டிட்டு போ நான் கேக்குறேன். என் கூட பேசு, என் முன்னாடி சாப்பிடுன்னு தானே கேக்குறேன். அத கூட எனக்காக செய்யக்கூடாதா சொல்லு? பார்த்தா நல்ல முறையில இருக்கிற மாதிரி தெரியல சரவண. ஏன் அம்மன் முன்னாடி இப்படி பேசுறான்? ₹2 கொய்யாப்பழம் கூடாத்தா. இந்தப்பா இன்னொரு பழம் கூடாத்தா. ஓ பிசினாரி புத்தி உன்னை விட்டு போகாத. இந்தா தின்னுட்டு போ. பாப்பா தம்பி வா உக்காரு. காட்டுக்கு போனியே, சரவணனை பாத்தியா? பாத்தம்மா. என்னம்மா இந்த சரவண காட்டுல இருக்கிற அம்மனை பார்த்து என்னமோ அந்த அம்மன் தான் தன்னை பெத்த அம்மா மாதிரியும் அவங்களுக்கு படையெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். என்னம்மா இது? நீ அவங்கிட்ட ஒண்ணு கேட்கலையாப்பா? இல்லம்மா, அவன் அம்மன் கிட்ட பேசிட்டு இருக்கிற நம்பிக்கையை பார்த்து இத பத்தி அவங்கிட்ட பேசி தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு பேசாம வந்துட்டேன். சரி நீங்க சொல்லுங்கம்மா, அவன் ஏன் இப்படி ஆனா? என்னத்த சொல்றது, சரவணனுக்கு 4 வயசு இருக்கிறப்பவே அவங்க அம்மா நோய் வந்து இறந்துட்டா. சரவணனை கவனிச்சுக்கிறதுக்கும் அவனை நல்லபடியா வளர்க்கறதுக்கும் ஒரு தாய் வேணும்னு அவங்க அப்பா 2ஆம் தாரமா ஒரு கல்யாணத்தை பண்ணினாரு.
கல்யாணம் பண்ணி 2வது நாளே அந்த சுந்தரவல்லி தான் சுயரூபத்தை காட்டிட்டா. சுந்தரவள்ளி, சுந்தரி, காது கேக்குது. என்ன விஷயம்? அத கொஞ்சம் அன்பா தான் கேக்குறது. கல்யாணமா 2 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள ஏன் இப்படி வேண்டாம் வெறுப்பா பேசுற? நான் அன்பா தான் பேசுறேன். நீங்க அதை வெறுப்பா அர்த்தம் பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நீ இப்படிதான் அன்பா பேசுவியா? சரி, சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு கிளம்பு, சினிமாவுக்கு போலாம். அம்மா 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 பஞ்சு மிட்டாய் விக்கிறாங்கம்மா, வாங்கிட்டாங்கம்மா. வாம்மா வாம்மா. சரவணா, நேத்து நான் புது பொண்ணு, 4 பேர் இருக்கிறாங்களேன்னு தான் நீ என்ன அம்மானு கூப்பிட்டப்பல நான் பொறுமையா இருந்தேன். இன்னொரு தடவை என்ன அம்மானு கூப்பிட்ட பல்லெல்லாம் அடிச்சு ஒடிச்சிருவேன். ஜாக்கிரதை. நீ அம்மா ஸ்தானத்துல இருக்கிறதுனால தானே உன்னை அம்மான்னு கூப்பிட்டான். அதுல என்ன தப்பு இருக்கு? இனிமே குழந்தை மேல அடி விழுந்தது நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அத முதல்ல புரிஞ்சுக்க. நீங்க இவனுக்காக என்ன கை நிட்டுறதா இருந்தா முதல்ல நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அதை தெரிஞ்சுக்கங்க. சுந்தரவள்ளி, சும்மா கத்தாதீங்க. வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு கூப்பிடுறானே, இவனுக்கு நான் அம்மாவா? இவனை நானா சுமந்து பெத்த? அல்பாயுசுல போனது பெத்த அனாதைக்கெல்லாம் நான் அம்மாவா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இவன் என்ன சித்தின்னு கூப்பிடுறதா இருந்தா கூப்பிடட்டும், இல்ல அம்மானு தான் கூப்பிடணும்னா நானா இவனான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.